அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனே உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்தே அவர் மனைவியரையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவ செய்தான். ஆகவே அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவனைக் கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமையை கேட்டுக் கொள்கிறீர்கள். மேலும் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான். நிச்சயமாக வார்த்தைகளின் உண்மையானது அல்லாஹ்வின் வேதமாகும். வழிகாட்டுதலின் அழகானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதலாகும். காரியங்களில் மிகவும் கெட்டது புதிதாக உருவான கட்டளையாகும். ஒவ்வொரு உருவானவையும் புதியதாகும். ஒவ்வொரு புதியதும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தில் சேர்ப்பவையாகும். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். இன்று எனக்கு கொடுத்த தலைப்பு ரமலான். ரமலான் மாதம் அருள் நிறைந்த மாதம். ரமலான் மாதம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட மாதம். அம்மாதத்தில்தான் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். நூல் புகாரி 1899. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருக்குர்ஆனில் கூறுகிறான், ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன் இருப்பவர்கள் மீது விதியாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு விதியாக்கப்பட்டுள்ளது, நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாறுவதற்காக. அல் குர்ஆன் அத்தியாயம் 2 வசனம் 183. ரமலான் மாதத்தில் நாம் செய்யும் சிறு தர்மங்கள் கூட நமக்கு ஈடு இணையற்ற நன்மைகளை பெற்றுத் தரக்கூடியதாக அமைந்துள்ளது. எனக்காக என் அடியான் தன் உணவையும் பானத்தையும் இச்சையும் விடுகிறான். நோன்பு எனக்கு மட்டுமே உரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று அல்லாஹ் கூறுவதாக இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் திருக்குர்ஆன் இவ்வுலகிற்கு இம்மாதத்தில்தான் இறக்கப்பட்டது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். 1000 மாதங்களை விட சிறந்த இரவான லைலத்துல் கத்ர் இரவை அல்லாஹ் நமக்கு இம்மாதத்தில் தான் அளித்துள்ளான். இம்மாதத்தில் லைலத்துல் கத்ர் இரவில் நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடும் போது நமக்கு அதிக அளவு நன்மைகளை ஈட்டி தரக்கூடியதாகவே இருக்கிறது. ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை வழங்குகிறான். மேலும் அவர்களுக்கென்று ரயான் என்னும் வாசல் அமைக்கப்பட்டு அதன் வழியாக சொர்க்கவாசிகள் செல்வார்கள். ஒவ்வொரு நன்மையான காரியத்திற்கும் 10 முதல் 700 வரை அல்லாஹ் கூலி கொடுக்கிறான். நோன்பு பாவத்திலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட வார்த்தைகள் பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்களை செய்ய வேண்டாம். அவருடன் யாரேனும் சண்டையிட்டால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று கூறட்டும் என்று இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். புகாரி 1894. ரமலான் மாதத்தில் கடைசியில் வரும் இறுதி 10 அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். அந்த வகையில் அந்நாட்களில் நம் பிரார்த்தனையானது அங்கீகரிக்கப்படுவதோடு நல் அமல்களையும் பெற்றுத்தரக்கூடியதாகவே அமைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். பொறுமையை கற்றுத்தரக்கூடிய மாதமாகவும் ஏழையின் பசியை உணர்த்தக்கூடிய மாதமாகவும் ரமலான் மாதம் திகழ்கின்றது. மேலும் இரவு நேர சிறப்பு தொழுகை ஒன்றான தராவி தொழுகை ரமலான் மாதத்தில் கூட்டாக நிறைவேற்றப்படுவது சிறப்புக்குரியதாகும். அதே போன்று உடல் ரீதியான கடமையான தொழுகை, உள ரீதியான கடமை நோன்பு, பொருள் ரீதியான கடமை ஜகாத் என பல்வேறு நன்மைகளை ஒன்று சேர நிறைவேற்றக்கூடிய மாதமாக ரமலான் மாதம் அமைந்துள்ளது. அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் கடைசியில் வரும் இறுதி 10 நாட்கள் பாவ மன்னிப்பு கேட்கும் நாட்களாக அமைந்துள்ளது. ஆகவே நாம் அதிகம் பாவ மன்னிப்பு கேட்போமாக. பாலஸ்தீன மக்களுக்காக நாம் அதிகம் துஆ செய்வோமாக. லைலத்துல் கத்ர் என்னும் இரவை அல்லாஹ் நம் அனைவருக்கும் அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஜஸாக்கல்லாஹு கைரன் கஸீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.